வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்களுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஏன்னா, எனக்கு வேலை எப்படி இருக்கும்? வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? மாற்றம் ஏற்படுமா? எனக்கு திருமணம் நடக்குமா? நடக்காதா? அப்புறம் குழந்தை பேறு கிடைக்குமா? மணி ஃப்ளோ எப்படி இருக்கும்? ஹெல்த் எப்படி இருக்கும்? நம்ம குழந்தைகள் நல்லபடியாக படிப்பாங்களா? அடுத்த லெவலுக்கு போவோமா? அப்படின்ற எல்லா விஷயங்களும் இந்த குரு பெயர்ச்சியோட பலன்களில் நம்ம எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்திருப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ராசிக்கான பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சுபகாரகனாக விளங்கும் குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரும் மே 26, 2026 மற்றும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2:25 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தனது உச்ச வீடான கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சியானது உலக அளவில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. ஜூன் முதல் அக்டோபர் வரை இந்த 5 மாத காலங்களில் குரு உச்சநிலையில் இருப்பார். இதே போன்று அக்டோபர் 31ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். மேலும் டிசம்பர் 13ஆம் தேதி முதல் குரு பகவான் வக்ர நிலையில், அதாவது பின்னோக்கிய பயணத்தில் இருப்பார். 5ஆவதாக சிம்ம ராசி. ஒரு விதமான நல்ல மாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசிக்கு கடகராசி என்பது 12ஆம் இடம். இது விரயஸ்தானத்தை குறிக்கிறது. அதாவது நிறைய செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கோங்க. அதாவது வீடு கட்டுதல், சொத்து வாங்குதல், இந்த மாதிரி செலவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது சுப விரயமாக ஆகும். சிம்ம ராசிக்கு இப்போது அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கு. குருவர இடம் அவ்வளவாக நல்லது இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய பயம் மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும், நம்ம லைஃப் என்ன ஆகுமோ இந்த பயிற்சி இல்லைன்னு. கவலைப்படாதீங்க, குரு பார்க்கக்கூடிய இடம் நல்லதாகவே இருக்குது. ஸோ குரு சுகஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் தெளிவாக இருப்பீங்க, நல்லா யோசித்து நல்லதொரு முடிவும் எடுப்பீங்க. நிறைய பேர் மன அமைதிக்காக ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க. குரு பார்க்க கோடி நன்மைகள்னு சொல்வாங்க. அந்த வகையில் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக 4ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். குருவின் 4ஆம் இட பார்வையால் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. உங்கள் அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக 6ஆம் இடம் என்று சொல்லப்படும் ருண ரோக சத்ரு ஸ்தானமான மகர ராசியை பார்க்கிறார். இந்த பார்வையால் எதிரிகள் மற்றும் கடன் ப்ராப்ளம்ஸ்லேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்த நோயும் குணமடையும். குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை மீனம் ராசியை பார்க்கிறார். இதனால் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும். நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கூடும். தொழில் மற்றும் வேலை. வேலையில் இருப்பவங்களுக்கு டெம்ப்ரரியாக வெளியூர் அல்லது ஆன்சைட் வாய்ப்புகள் கிடைக்கும். பாஸ்போர்ட் இல்லாதவங்க கண்டிப்பாக பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது. கண்டிப்பாக போகவும் செய்வீங்க. அப்புறம் சிலர் தொழில் செய்யணும்னு நினைப்பாங்க. தொழில் செய்கிறது நீங்கள் இப்போத்துக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா தொழில் செய்வதற்கான யோகம் இப்போதைக்கு இல்லை. அப்படியே இல்லை, நான் தொழில் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன கேட்டால், நீங்கள் தொழிலுக்கு பதிலாக சர்வீஸ் சென்டர்ஸ் வச்சா ரொம்ப நல்லாவே இருக்கும், சூப்பராகவே இருக்கும். அப்புறம் அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப வேலை பளு அதிகமாகவே இருக்கும். அடுத்து மணி ஃப்ளோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காசு பணம் இவையெல்லாம் உங்கள் கையில் நல்லாவே புரள போகுதுங்க. ஆமாங்க, எழுதி வச்சுக்கோங்க சிம்மராசி நேயர்களே. டிசம்பர்லேருந்து ஃபெப்ரவரிக்குள்ளே கண்டிப்பாக ஜாக்பாட் அடிக்க போகுது. ஏன்னா குரு கேது 2 பேரும் சேரும்போது கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக அமைய இருக்கின்றது. சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதிகரிக்கும். உங்களுடைய பழைய பணம் உங்கள் கையில் இந்த டைமில் சேரும். சுபவிரய செலவுகள் நிறையாவே செய்ய போகிறீங்க. அடுத்து ஹெல்த் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மெயினாக ஹெல்த்தில் தாங்க ப்ராப்ளம்ஸே காமிக்க போகுது. ஏன்னா கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும்.
டைமுக்கு நீங்கள் தூங்காமல் இருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ டைமுக்கு படுத்து எந்திரிங்க. அதுவே கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்கான ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும். ஹெல்த்தை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வீடு, மனை சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீங்க. நிறைய பேர் வீடு கட்டியிருந்திருப்பீங்க. ஆனா, வீட்டுக்கு குடிபோக இருந்திருக்க மாட்டீங்க. ஆனா, இப்பல்லாம் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப நாளா கடன் வாங்கிட்டு, அது அடைக்கவே முடியாம கஷ்டப்பட்டுருந்திருப்பீங்க. ஸோ, அதெல்லாம் இப்போ படிப்படியா அடைக்க போறீங்க. அப்புறம் உங்கள சுத்தி நடக்கிற போட்டி, பொறாமைகள் எல்லாமே வந்து உங்கள விட்டு விலகப் போகுது. ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை, சச்சரவு, கருத்து மோதல்கள் இப்படி பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். அஷ்டம சனியால இன்னும் பர்சனல் லைஃப் டிஸ்டர்பாக தாங்க இருக்கும். கண்டிப்பா நீங்க 2 பேரும் விட்டு கொடுத்து தாங்க போகணும். இல்லாட்டி பெரிய பிரச்சனை ஆயிரும். நெறைய பேர் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஸோ, நமக்கு கண்டிப்பா டங் கண்ட்ரோல் கண்டிப்பா தேவைங்க. அ நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் சைலண்ட்டா இருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாமே வந்து நார்மல் ஆயிடும். உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பும் வந்து நல்லா சுமூகமாவே போகும். நல்லாவுமே இருக்கும். நவம்பருக்கு அப்புறம் பட்டம், புகழ் கிடைக்க இருக்கின்றது. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மன போராட்டத்துக்கு ஒரு மருந்தாக இருக்கப் போகிறது. குழந்தை பாக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்க்கலாம். ராசியில கேது இருக்கிறதுனால முதல் 3 மாதம் மந்தமாகத்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க நல்லாவே ரிசல்ட்டு குடுப்பீங்க. படிப்பு நல்லாவே இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தா, அந்த சிவபெருமான் தாங்க. அவர நல்லா வேண்டிக்கோங்க. அவர் உங்களுக்கு வெற்றி பாதையை காட்டுவார். நட்சத்திர வாரியான பலன்கள் முதலாவதாக மகம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல ரொம்ப நாளா நீங்க இருந்துட்டே இருந்திருப்பீங்க. எப்படிடா அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளிய வரதுன்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஆனா, இப்போ அந்த விஷயத்துலருந்து கண்டிப்பாக வெளிவரக்கூடிய காலம் இது. வேலை விஷயத்தில் திடீர் மாற்றம் ஏற்படலாம். அடுத்ததாக பூரம். பெண்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பெயர் வந்து இப்போ வரும். உத்திரம். வேலை தாமதமாக கிடைக்கும். உறவினர்களால் மன வருத்தம் கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் நீங்க ஏதாவது திட்டம் போட்டிருப்பீங்க இல்லையா? அது மெதுவாக நகரும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அவசரம் வேண்டாம். மொத்தத்துல இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு வெளியிலிருந்து பார்க்கும்போது மெதுவான முன்னேற்றமா தெரியும். ஆனா உள்ளே பெரிய மாற்றம் தரும் காலமாக அமைய இருக்கின்றது. அவசரம் இல்லாமல் செயல்பட்டீங்கன்னா அடுத்த வருஷத்திலிருந்து பெரிய உயர்வு ஆரம்பமாகும். சிம்ம ராசி நேயர்களே, கவலையை விடுங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ஸில் உங்கள் ராசியும் நட்சத்திரத்தையும் பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த ராசிக்கான பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.